திமுகல 3 அமைச்சர்களுக்கு வந்து கெட் அவுட் சொல்ல போறாங்க. தமிழ்நாட்டுடைய அடுத்த துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்க போறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய புதிய பிளான் அப்படிங்கிறது என்னன்னோ இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல சிஎம் பக்கத்துல நின்று இருந்த துரைமுருகன் தலைகுனிஞ்சு நின்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நியூ பாரத் யூடியூப் சேனல்ல அரசியல் தொகுப்பை எப்போதும் போல் தொகுத்து வழங்குறதுக்காக உங்களுடைய காண்டிபன். மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் மட்டும் இல்லாம கட்சியில வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சரவை மாற்றம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா ரகசிய கூட்டமோ அப்படி இல்லைன்னா மறைமுகமாகவோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த இடத்துல சொல்லல. வெளிப்படையாகவே தேர்தலுக்கு பிறகு வந்து அமைச்சரவையில மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. மக்களவை தேர்தலும் முடிஞ்சிருச்சு. 40க்கு 40 தொகுதியில வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு. ஆனா 4 மாதங்கள் கடந்தும் அமைச்சரவையில எந்த மாற்றமும் செய்யப்படல அப்படிங்கிறதா தற்போதைய நிலையில இருந்துட்டு வருது. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதா பிளான். ஆனா 40க்கு 40 தொகுதியில வெற்றி பெற்ற காரணத்தினால அமைச்சரவை மாற்றம் குறித்து மு.க. ஸ்டாலின் யோசிக்கக்கூடிய நிலை தற்போது உருவாகி இருக்கு. எனவேதான் உதயநிதியை மட்டும் துணை முதலமைச்சரா ஆக்கவும் மு.க. ஸ்டாலின் தயங்கி இருக்கிறாரு. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய சீனியர் அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் வந்து அமைச்சரவை மாற்றத்தில் செய்யறீங்க அப்படின்னாக்கா தன் தரப்புல வந்து சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சுதான் சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து பதவி தனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் தன்னுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்தி இருப்பதா சொல்றாங்க. உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கறதுல தனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா தன்னையும் துணை முதலமைச்சர் ஆக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் வந்து விரும்புவதா சொல்லியிருக்கிறாரு. இதே போல உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினா கனிமொழி ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மு.க. ஸ்டாலினுக்கு தெளிவான பதில் கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனாலதான் அமைச்சரவை மாற்றத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தள்ளி போட்டுறதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திமுக பொதுச் செயலாளரா ஆன பிறகு துரைமுருகன் வந்து பேசிய முதல் விஷயம் அப்படின்னாக்கா கலைஞர் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்லாம உதயநிதி கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கண் கலங்கி இருந்தாரு. முன்ன தான் எந்த அளவிற்கு வந்து கலைஞருடைய குடும்பத்துக்கு விசுவாசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் வந்து எப்ப பார்த்தாலும் வந்து வெளிப்படுத்திட்டே வந்தாரு. திமுக ஆட்சி அமைச்ச போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பொதுப்பணித்துறையை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு துரைமுருகன். ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்வளத்துறையை மட்டும் கொடுத்து ஒதுக்கி மு.க. ஸ்டாலின் முடிச்சிட்டாரு. அதிலும் வந்து பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை செயல்பாடுகள்ல அதிக அளவுல வந்து தலையீடு இருப்பதாகவும் சொல்றாங்க. சீனியர் மோஸ்ட் அமைச்சர் என்றாலும் முக்கிய முடிவுகளை அவரால் தன்னிச்சையா எடுக்க முடியாத அளவுக்கு அதிகாரிகள் மூலம் நெருக்கடி கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. இப்ப நீர்வளத்துறை இருக்கு இல்லையா, அது தொடர்பான கோப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற துறை கோப்புகளை போல வந்து பாத்தீங்கன்னா அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அலுவலகத்துக்கு சென்றுதான் ஓகே வாங்கினதுக்கு அப்புறம் தான் துரைமுருகனே கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்குதா சொல்றாங்க. இதனாலதான் துரைமுருகன் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்குதா சொல்றாங்க. இந்த அதிருப்தியோட வெளிப்பாடு காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுல கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து சீனியர் ஜூனியர் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கட்சிக்குள்ள ஜூனியர்களை வந்து வரவேற்பதாகவும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பதவிக்கு அவர்கள் வந்து காத்திருக்கணும்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே துரைமுருகன் பேசியிருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி வரைக்கும் தான் உயரத்துக்கு வந்து எவ்வளவு கட்சிக்காக தியாகம் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போற இடத்துல எல்லாம் துரைமுருகன் வந்து பேசிட்டு வந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாரு துரைமுருகன். என்ன சொல்றாருன்னா திமுக என்ற கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஆடாம அசையாம கட்சியில நீடிக்கிறதா வந்து சொல்லி திட்டவட்டமாக துரைமுருகன் சொல்றாரு. இதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில வந்து தனக்கு முக்கிய அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துரைமுருகன் தரப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. எனவேதான் துரைமுருகனை சமாளிக்க வேண்டும்னு சொல்லிட்டு அமைச்சரவையில அவருக்கு முக்கிய இலாக்கா ஒன்றை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. இல்ல அப்படின்னாக்கா அடிக்கடி துரைமுருகனோட இந்த பேச்சுக்களால வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய தலைமை வந்து ஒரு தர்ம சங்க நிலையை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றத்தை போது துரைமுருகன் விரும்பும் ஒரு இலாக்காவை அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்போ துணை முதலமைச்சரா உதயநிதி ஆக்கிட்டாங்கன்னா இதை வந்து கனிமொழி ஏற்பாரவங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். உதயநிதி அமைச்சரவையில சேர்க்கறதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து கனிமொழியை போய் சந்திச்சு பேசியிருந்தாரு. அதே பாணியில தான் வந்து இப்போ துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு முன்பும் கனிமொழியை வந்து அவர் சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கனிமொழியோ வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியை துணை முதலமைச்சரா ஆக்குவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கனிமொழியை முதலமைச்சர் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கட்சிக்குள்ள எழுந்திருக்கு. சரி, அப்புறம் இறுதியா நம்ம இந்த கட்சியில வந்து யாரோட அமைச்சர் பதவி போகும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற வாரியா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலூரும் அருப்புக்கோட்டை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2வது இடத்துக்கு தள்ளி இருக்காங்க. இந்த 2 தொகுதிகளுமே வந்து அமைச்சரோட தொகுதி. ஆமாங்க, யாரு இந்த திருக்கோவிலூர் வந்து எம்எல்ஏ இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை எம்எல்ஏ இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன். தங்களோட தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளர்கள் வந்து 2வது
இரண்டாவது இடத்துக்கு செல்லக்கூடிய வகையில் வந்து அவருடைய செயல்பாடு இருந்த காரணத்தினால கேகேஎஸ்ஆரும் பொன்முடியும் இந்த அமைச்சரவை பதவியிலிருந்து தங்களுடைய அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமைச்சரவை பதவி போகும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவசரமா உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாரு பொன்முடி அவர்கள். இப்ப கேகேஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் கிட்ட நல்ல பேரே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஒரு கட்சியில வந்து சீனியர்ங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்கப்பட்டிருக்குதான் சொல்றாங்க. ஆனா அவருடைய செயல்பாடு திருப்திகரமா இல்ல அப்படிங்கறதா திமுகவுடைய வட்டாரத்துல தகவல். அருப்புக்கோட்டையில திமுக கூட்டணி வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் போனதுனால தான் கேகேஎஸ்ஆர் அமைச்சர் பதவியை இழப்பது உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவு வந்திருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்காங்க. இப்ப கேகேஎஸ்ஆர் வந்து பதவியிலிருந்து நீக்கினா கூட வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்தில் பேசுறாங்க. இதே மாதிரி தான் செயல்படாத சில அமைச்சர்கள் கட்சிக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பதவியும் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம்னாக்கா முதலீடுகளை கொண்டு வரதுக்காக தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்கா சென்றிருந்தார் முதலமைச்சர். இப்ப அவர் வந்து திரும்பி வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வரவேற்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகனும் போயிருந்தாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து செய்தியாளர்களை சந்திச்ச போது அவர் பக்கத்துல தான் துரைமுருகனும் நின்றுட்டு இருந்தாரு. செய்தியாளர்களுடைய எல்லா கேள்விக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதானமா நிறுத்தி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் சொல்லும் போதே பக்கத்திலே வந்து நின்று இருக்கிறது நம்ம அமைச்சர் துரைமுருகன் தான். இதையும் வந்து அவர் என்னென்ன பதில் சொல்றாரு அப்படின்றத பார்த்துட்டே தான் இருந்தாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, அமைச்சரவை மாற்றம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே துரைமுருகன் வந்து பக்கத்துல இருந்து டக்குன்னு தலையை கீழே போட்டு நிக்கிறாரு. நிச்சயமா துரைமுருகன் அவர்கள் சாதாரணமா தலையை கீழே போட மாட்டாரு. இந்த கேள்வி வரும்போது கீழே குனிஞ்சதை வச்சு பார்க்கும்போது திமுக வந்து கட்சியினருக்கு வந்து ஏதோ சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் ஒரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் உங்கள் காண்டீவன்.